மகிமை வழங்குங்கள், முழங்குங்கள், ஜெய முழங்குங்கள், ஆடுங்கள், துள்ளியாடுங்கள், கர்த்தரின் கரம் பற்றுங்கள். பாடில் ஒன்று பாடில் ஆனம் சேர்ந்து போடு, நீ ராஜரீக கூட்டம் அல்லவோ. வெற்றி ஒன்று நாடு, இலக்கை நோக்கியோடு, நீ ஆள வந்த ராஜவல்லவோ. தேவராஜ தேடு, தேவநீதி நாடு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அல்லவோ. தேவராஜ தேடு, தேவநீதி நாடு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அல்லவோ. நீ ராஜரீக கூட்டம் அல்லவோ, நீ ஆள வந்த ராஜவல்லவோ. நீ ராஜரீக கூட்டம் அல்லவோ, நீ ஆள வந்த ராஜவல்லவோ. தேவராஜ தேடு, தேவநீதி நாடு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அல்லவோ. தேவராஜ்யம் தேடு, தேவராஜ்யம் தேடு, தேவநீதி நாடு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அல்லவோ. ஹல்லேலூயா, ஆமென். வசனம் நிறைந்த இதயம் இருந்தால், வாயில நல்ல வார்த்தைகள் இருந்தால், மலைகள் கூட தவிடு பொடியாகும். ஆமென். உங்கள் வாயின் வார்த்தைகளின்படியே உங்களுக்கு அப்படியே நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி சண்டே. நான் சொன்னேன் ஹாப்பி சண்டே, அந்த சண்டே இல்லை, சண்டேன்னு. ஹல்லேலூயா. விஷ் யூ தி சேம். ஹாப்பி சண்டே. அப்படி நீங்களும் என்ன பண்ணுவோம்? சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். இன்றைக்கு மாலையில் 5 மணிக்கெல்லாம் பெண்களுக்கான விசேஷ கூடுகை. டாக்டர் ஜெயராணி தேவ், ஆண்ட்ரூ தேவ் அவங்க வந்து தேவ வார்த்தையை கொடுக்க இருக்கிறாங்க. மாலையில் பெண்களுக்கான ஒரு விசேஷம். அந்த பெண்களுடைய ட்ரெஸ் கோடு என்ன கலர்? ரெட் கலர். ரெட் கலர். ரெட்னா நான் பார்த்தா என்ன இன்னும் ஸ்டாப்பு, அப்படியே டேஞ்சர் ஜோன் இன்னைக்கு சாயங்காலம் ஃபுல்லாக. அதனால் யாரும் உள்ள வந்து மாட்டிக்காதீங்க. மாட்டிக்காதீங்கன்னா நான் எங்கள் வர்க்கத்தை சொல்கிறேன். பெண்கள் வர்க்கமாக வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸோ நல்ல ஒரு ஐக்கியம். நல்ல அது பெண்கள் அப்படின்னா திருமணமானவர்கள், வாலிப பெண்கள், வயதானவர்கள், எல்லா பெண்களும் வரும்படியாக நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். கையில் இருக்க வேதத்தை உயர்த்திக் கொள்வோம். அறிக்கையை அர்த்தம் புரிஞ்சு மெதுவாக நிதானமாக சொல்லுவோம். இது கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் என்னை யார் என்று சொல்கிறதோ அந்த ஆள் தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்கிறதோ அதுவெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்கிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் செய்வேன். இன்றைக்கு இந்த வேத வசனங்களுக்கு என் இருதயம் திறந்திருக்கிறது. இன்று இந்த வேத வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென், ஆமென். இருதயம் மற்ற எல்லாவற்றை காத்துக்கொள்வதை விட இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இருதயம் பொக்கிஷம். இருதயம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுதான் நம்ம வழி நடத்துகிறது. இருதயத்தின் கண்டிஷன் தான் முன்னையா பின்னையா, மேலையா கீழையா, வலதா இடதா, அல்லது இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா அப்படின்றதெல்லாம் தீர்மானிக்கிறது இருதயத்தின் கண்டிஷனை பொறுத்தது. ஆமென். அதனால் இருதயம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த இருதயத்தை வசனத்தை வைத்து பாதுகாத்து கொள்ளணும். இருதயத்தில் வசனத்தால் நிரம்பி இருக்கணும். இருதயம் வசனத்தால் நிரம்புறதுக்கு 3 காரியங்கள். ஒன்று, கேட்கிறதன் மூலமாக இருதயத்தில் வசனத்தை, அந்த கேட்கிறதுன்னு எப்படி வேணால் கேட்கலாம்ல, அந்த கேட்கிற விதங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு 7 காரியங்களை சொன்னேன். அதை குறித்து இதுக்கு முன்னாடி இந்த சண்டேஸில் பேசியிருக்கேன். அதை நீங்கள் போய் கேட்கலாம். ஸோ கேட்பதின் மூலமாக அடுத்த ப்ராசஸ் என்னென்னா சிந்திக்கிறது. கேட்டதை நீங்கள் சிந்திக்கணும். அதை நீங்கள் எப்படி சிந்திச்சா எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம வேதத்தில் இருக்கிற புதையல்களை, பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த புஸ்தகம் நமக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய விலையேறப்பெற்ற ஒரு அரிய பொக்கிஷம். இதில் சொத்து இருக்குது, இது உயில் இருக்குது, இதில் முத்து இருக்குது, இதில் எல்லா வேல்யூவும் இருக்குது. இதில் பைபிள். ஆமென். இதில் நீங்கள் எப்படி மெடிடேட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம் ஆசீர்வாதமாக்கப்படுகிறது. ஸோ கேட்கிற விதம் சிந்திப்பதற்கு நேராக நடத்துகிறது. சிந்திப்பது உங்களை செயல்பட வைக்கிறது. சிந்திப்பது என்ன பண்ணுதுன்னா உங்கள் உணர்வுகளுக்கு வலிமை சேர்க்கிறது. நீங்கள் எதை சிந்திக்கிறீங்களோ அது என்ன, அதையே அது உணர்வுகளாக மாறி அந்த உணர்வுகள்
அப்படியே வந்து 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 அப்புறம் அது செயலாக மாறுது. உணர்ச்சிக்கு வலிமை சேர்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் வாயாலேயோ செயலாலேயோ செஞ்சிருவீங்க. அப்போ நல்ல சிந்தனைகளால் நம்முடைய சிந்தனை நிறைந்திருந்தால், அந்த நல்ல உணர்வுகளால் நாம் நிறைந்திருப்போம். நல்ல உணர்வுகள் நிச்சயமாக வெளியில் வந்து நல்ல செயல்களாக மாறும். ஆமென். கர்த்தருக்கு. அதனால் இந்த சிந்தனை தூய்மையாக இருக்க வேத வசனத்தின் மூலம் நாம் அதை வைத்துக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 17:11 நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெரோயா பல முறை வாசித்திருக்கோம். பெரோயா பட்டணத்தார் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நல்லவங்களாக இருந்தாங்களாம். ஆமென். நற்குணசாலிகளாய் வேத வசனங்களை ஆராய்ந்து தியானித்து பார்க்கறதா நீங்கள் மற்றவங்களை விட நல்லவங்களாக இருப்பீங்க. இந்த வேத வசனத்தை சிந்தையில் நிறுத்தி சரியாக ஆராய்ந்து பார்த்து சரியாக தியானிச்சிங்கன்னா அது உங்கள் செயலுக்கு நேராக கொண்டு வருதுன்ற. பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள். 2 ராஜாக்கள் 23:25 கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். யாரு? யோசியா ராஜா கர்த்தரிடத்துல தன் முழு இருதயம் முழு பலம் முழு ஆத்மாவோடு கூட வேத மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு தன் மனதை சாய்த்தான். அதன் விளைவு என்னவாச்சுன்னா, அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு முன்ன இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை, அவனுக்கு பின்ன எழும்பினதும் இல்லை. முன்னையும் இல்லை, அவன் ஒரு அடையாளமா அளவுகோலா பிரைஸ்தான் மாறிவிட்டான். நீங்கள் வேதத்துக்கு மனசை சாச்சிங்கன்னா உங்கள் கேரக்டர் மாறும். நீங்கள் வேற எதுக்கோ மனசை சாச்சிங்கன்னா அதுவாக தான் மாறுவீங்க. ஆமென். அதனால் இந்த வேதத்திற்கு நம்ம தியானிக்கிற விதம் நம்முடைய செயலாக்கமாக மாறுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அது கேட்கும் விதம் இது இப்படி சொல்கிறேன், புரியுது, இன்னும் நல்லா புரியும். ஏன்னா எல்லாருமே சாப்பிட்றதுன்னா சந்தோஷம்தான். நல்ல சமையலை செய்யணும், அதுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல 3 காரியம் நானே சொல்லிடுறேன், டைம் ஆகுது வேறு. முதல் காரியம் பர்ச்சேசிங், போய் வாங்கணும். ஏதோ காய்கறி ஏதோ ஒன்று வாங்கிடுவோமா? பார்த்து வாங்கணும். எப்படி இருக்கணும், இதுக்கு என்ன தேவை, அதுக்கு என்ன தேவை, அதுக்குன்னா என்ன தேவை, இது இளமாக இருக்கணும். இந்த வெங்காயம் இல்லைங்க, என்னது சின்ன வெங்காயம் இல்லை, சாம்பார் வெங்காயம் இல்லை, வெங்காயத்தாள், வெங்காயத்தாள். கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் இல்லைங்க, பெங்களூர் கத்திரிக்காய், அதெல்லாம் பெருசாக இருக்கும். இங்கெல்லாம் கிடைக்காது, சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். அதுதான் கேட்கும் விதம். பர்ச்சேஸ் பண்ணுறீங்க தெரியுமா? கேட்குற விதத்தில் அலர்ட்டாக போய் பார்த்து அது கேட்குற விதம். அடுத்தது சிந்திக்கிற விதம் தான் குக்கிங். ஆமென். போட வேண்டிய பொருளெல்லாம் மொத்தமாக போட்டு பற்ற வச்சு அது வராது. எதை எப்போ போடணும், எந்தெந்த இதில் போடணும், எவ்வளோ அளவு போடணும், எந்த சிம், அதுக்கப்புறம் போட்ட பிறகு வெந்துட்ட பிறகு எந்த சிம்மில் வைக்கணுமா, எவ்வளோ ஹை ஸ்பீடில் வைக்கணுமா அப்படின்றது இருக்குது. அதுக்கப்புறமா அதை என்ன தம்மில் வைக்கணுன்றாங்க, என்னென்னமோ இருக்குது டெக்னிக்கு. ஐயோ, அதெல்லாம் அங்கே குக்கிங். பர்ச்சேஸ் நல்லா பண்ணிட்டீங்க, குக்கிங்கும் சூப்பராக நடந்துச்சு. இது ரெண்டும் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணோம்? சாப்பிட்ணும், அவ்வளோதான். ஆனால் இது ரெண்டுத்தையும் சூப்பராக பண்ணிவிட்டு சாப்பிடாமல் போயிட்டா முதல்ல 2 பண்ணதும் வேஸ்ட்டு. நான் சொன்னது புரிஞ்சுதா? முதல் 2 பண்ணதும் நல்லா கேட்டீங்க, நல்லா சிந்திச்சிங்க, சாப்பிடாமல் போயிட்டா, அப்ளை பண்ணாமல் போயிட்டா வேஸ்ட். அதனால் கேட்குற விதம் சிந்திக்கிற விதத்துக்கு நேராக, சிந்திக்கிற விதம் செயல்பாட்டுக்கு நேராக நடத்தணும். ஆமாம். இப்போ இன்றைக்கி செயல்படுற விதம், ஹவு டு அப்ளை அப்படின்றது தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை படித்து பாருங்கள். என்னங்க? ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை எழுதி பாருங்கள், ருசித்து பாருங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை
எண்ணி பாருங்கள் கூட இல்லை, ருசித்து பாருங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா சொல்றாரு, உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே உட்கொண்டேன். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். ஆமென். கிடைத்த உடனே சாப்பிட்டேன். பிராக்டிஸ், அவ்வளவுதான். அடுத்தது யோபு 23:12. அவர் உதடுகளின் கற்பனைகளை இல்ல, விட்டு நான் அவருடைய வாயின் வார்த்தைகள் அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை அதிகமாய் காத்துக்கொண்டேன். வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய சாப்பாடை விட அதிகமா நான் காத்துக்கொண்டேன். சாப்பாடை விட நான் ரொம்ப அப்போ வசனம் கிடைச்ச உடனேயும் சாப்பிடும் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல பிழைப்பான். அப்போ இந்த வார்த்தையை அப்ளிகேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஒரு 3 காரியங்கள் சொல்றேன், ஹவ் டு அப்ளை இன் யுவர் லைஃப். நீங்கள் என்ன மெடிடேட் பண்ணீங்கன்னா அதை எப்படி உங்கள் வாழ்க்கையில் பயிற்சிக்கிறதுன்னு 3 காரியங்கள். முதல் காரியம், ப்ராக்டிஸ் வாட் யூ மெடிடேட். பயிற்சி செய்யுங்கள். எதை என்ன தியானிச்சிங்களோ அதை பயிற்சியில் கொண்டு வாங்க. யாக்கோபு 1:22-25. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல். ஆமா, இதுதான் ஃபுல் லிபர்ட்டி. உண்மையான லிபர்ட்டி சுயாதீன பிரமாணம் வேதம் தான். இதை உற்று பார்த்து இதிலேயே நிலைத்திருக்கிறவன் கேட்கிறத மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய், அதற்கேற்ற கரஸ்பாண்டிங் ஆக்ஷனை செய்கிறவனாய் தன் செய்கைகளில் பாக்கியவானாய் இருப்பான். நீங்க கேட்கிறவங்களா மாத்திரமில்ல, அதன்படி செய்கிறவங்களாய் இருங்கள். கண்ணாடி, வேதவசனம் நமக்கு கண்ணாடிக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லுது. கண்ணாடியை பார்த்துட்டு உங்களை ரீஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா இல்லையா, ரீஅலைன் பண்ணிக்கிறீங்களா இல்லையா, பார்த்துட்டு உங்கள் ஷேப் என்ன பண்றீங்க, சரி பண்ணணும். வசனத்தை கேட்டு உங்க வாழ்க்கையை அதாவது சரி பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு வார்த்தை குத்தும், ஆமா அவர் அப்ப பார்த்தாலும் அப்படிதான் கத்தின்னு பேரு, அதை என்ன பண்ணோம், இந்த வார்த்தை ஏதோ சரியில்லையா நமக்கு, ஆமா ஆமாம் சரியில்லை தான், என்ன பண்றதுலாம் சொல்லக்கூடாது, சரி பண்ணிடணும். அல்லேலூயா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பயிற்சிக்கு வராம வெறும்னா அறிவுக்கு மட்டும் இருக்கிற வார்த்தை ஆபத்தானது. ஆமென். எபிரேயர் 4:12-13. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். இருதயத்தின் நினைவுகளை வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், யோசனை, நினைவுகள், ஆவி, ஆத்மாவை, கணுக்களையும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக வல்லமை உடையதாக இருக்கிறது. இது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, யாரும் மறைவாக இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது வார்த்தை நமக்கு கிடைக்கும், கிடைச்சி எனக்கு புரியலைங்க, எனக்கு தெரியலங்கன்னு யாருமே சொல்லவே முடியாது. கரெக்ட் பண்ண வேண்டிய காரியங்கள், எதை சரி பண்ணணும் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் தெரியும். அதை நம்ம சரி பண்ணலை அப்படின்னா அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்கணும். ஏன்னா அது 11ஆம் வசனம், கீழ்ப்படியாமைக்கு தக்கதான தண்டனை இருக்கான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். ஆமென். கீழ்ப்படியாமைக்குனாலே விழுந்து போயிடுவோம். கீழ்ப்படியலைன்னா, அதாவது அந்த வார்த்தையை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணலாம், விழுகதான். அதனால் அதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். மனம் திரும்பிட்டோம் அப்படின்றது லைஃப் டைம் ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பும். அப்படி ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புகிற அந்த பாதையில்
கீழ்ப்படிதல் இருந்து கொண்டே இருக்கணும். யோவான் ஸ்நானகர் இடத்துல வந்து கேட்டாங்க, ஞானஸ்தானம் பெரும்படி வந்தவங்கள்ட்ட யோவான் ஸ்நானம் சொன்னார், விரியன் பாம்பு குட்டியிலே வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். மனம் திரும்புதலுக்கேற்ற செயல்களை செய்யுங்க. செயல்களின் மூலமாக தான் நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்றது உறுதியாகுது. அதனால அந்த செயல்களை செய்யுங்கன்னு. அப்போனா அவங்க உடனே கேட்டாங்க, 10வது வசனம் 10-14. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, ஜனங்கள் பீப்புள் அவங்களை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக 2 அங்கிகளையுடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், 2 அங்கிகளையுடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து, ஆயக்காரரும் அப்படி பப்ளிக்கனும் வந்து அவனை நோக்கி, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். உங்களுக்கு கட்டளை இட்டதற்கு அதிகமா ஒன்றும் வாங்காதீங்கன்னாரு. போர் சேவகரும் அவனை நோக்கி, அவர்களை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஒவ்வொருவரும் என்ன தெரியுமா நம்ம கேள்வி? நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிச்சு தியானிச்சு படிச்சு கேட்கும் போது, இன்னைக்கு போகும்போது ஆண்டவரே இப்போ கேட்கணும் என்னன்னு, நாங்கள் என்ன செய்ய, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லும். கேட்கிறேன் இல்லை செய்கிறேன். அவன் கேட்கிறேன்னு அர்த்தம் செய்கிறேன். நம்ம கேட்குற அர்த்தம் கேட்குறேன் தான் நான் சொன்னேன். நம்ம கொஞ்சம் விவகாரமான ஆள் தானே. ஸோ அதனால செய்கிறேன். என்ன செய்யணும் அப்படின்னு 3 கூட்டம் கேட்டுச்சு. மனம் திரும்புதல் கடை என்னென்ன, அது என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்கிறாரோ அதை செய்யணும், அவ்வளோதான். ஆமென். இந்த வேத வசனம் நம்ம எச்சரிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஆரம்பத்திலே நமக்கு எச்சரிப்பாக இருக்கும். ஆரம்பத்தில் என்னன்னா, அந்த பாவம் முழுமை அடையாத இருக்கும், அது பறக்கும் போதே, அது பாவம் பறக்கும் போதே அல்லது அது ஆரம்ப அறிகுறிகள் காணும் போதே கர்த்தருடைய வார்த்தை நம்ம எச்சரிக்கும். சங்கீதம் 19:11, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். ஆமென். பெரும் பாதகத்துக்கு. கவனிங்க, முதல்ல வசனம் நம்ம எச்சரிக்கிறது. 12ஆம் வசனம், தன் பிழைகளை, மிஸ்டேக்ஸ், பிழை, தவறுன்றது தவறி செய்யுது. அப்படியே ஆக்சிடெண்ட்டாக அப்படி ஏதோ வந்துடுச்சு, அப்போவே என்ன பண்ணிக்கணும், நம்ம சரி பண்ணிக்கணும். அது சரி பண்ணலன்னா அது என்ன தவறு, அடுத்த பாவமாக மறைவான குற்றங்களாக மாறும். 12ஆம் வசனத்தில் மறைவான குற்றங்களுக்கு விலக்கிக்கார், சீக்ரெட்ஸ் தான். ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஃப்ரெண்டோடு போவேன், சின்னதாக கலக்கி கொடுப்பான், உனக்கு தெரியாது, கொக்கோ கோலான்னு சொல்லி உனக்கு ஏமாற்றி கொடுப்பான். சரியா? நீ குடிச்சிட்ட பிறகு தான் தெரியும் அது கொக்கோ கோலா இல்லை, சரக்குன்னு தெரியும். இது என்னது? பிழை. இது பேர் என்னது? பிழை. இப்போ கர்த்தர் சொல்றார், எச்சரிக்கிறார். உடனே என்ன பண்ணும்? நீ அப்பா சார் நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் அது குடித்தது உனக்கு ஒரு விதமாக கிக்கு ஏறி இருக்கும். ஆனால் மற்றவங்க முன்னாடி நல்லவனா நடிக்கணும் அப்படின்றதுக்காக மறைவாக போய் குடிச்சிட்டு வந்துடுவேன். மறைவாக யாருக்கும் தெரியாமல் குடிச்சிட்டு வந்துடலான்ட்டு அதுக்கு போய்விடுவேன். மறைவாக குடிச்சிட்டு வந்த பிறகு அதில் எவனோ ஒருத்தன் சும்மா போட்டு வாங்கி ஏதோ கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். அதனால என்ன நினச்சிருப்பேன், நீ எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, இனிமேல் என்ன ஊருக்கு அடப்பாட அப்படின்ட்டு ஊருக்கு தெரிகிற மாதிரி துணிகரமாக செய்ய ஆரம்பிச்சிடும். துணிகரமாக செஞ்சிட்ட பிறகு பெரும் பாதகமாக முடியும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு காலகட்டத்திலும் எச்சரிச்சது. முளையிலே கிள்றது ரொம்ப எளிது. ஆமென். முளையிலே கிள்றதுக்கு எத்தனை பேர் வேணும்? நீங்களே கிள்ளி போட்டுடலாம், முடிச்சிடலாம், கதை தெரியவே தெரியாது, வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, முடிஞ்சிடுச்சு. ஆனால் அது செடியாக்கி விட்டுட்டு கிள்ளிங்கன்னா அது கொஞ்சம், அது மரமாக்கணும்னா
இன்னும் 2 பேரும் கூப்பிட்டு வரணும், ஃபாஸ்டிங்கோடு அவங்க கூப்பிட்டு வரணும், அவங்களுக்கு காணிக்க கொடுக்கணும். வேற பிடுங்குறாங்களே, நீ ஆலமரம் மாதிரி வளர்த்து விட்டுன்னு வச்சுக்கோ, சர்ச்சை கூட வேண்டியிருக்கும், அசிங்கமாக போயிடும். அது மாதிரி பிடுங்கும்போது பக்கத்தில் இருக்கிற வீடு எல்லா வீடும் நாசமாகும். உன்னோடு கூட இந்த உறவுகள் எல்லாருக்கும் அசிங்கமாக, எல்லாரும் கேவலமாயிடும். இப்போ சிலருக்கு அது முளையிலே இருக்குது, கிள்ளிடுங்கன்னு கர்த்தர் சொல்றார். அது பெருசா வளர விட்ட டேஞ்சர். இவர் அப்போ வாரம் இப்படிதான் சொல்லுவார், அவைகளால் எச்சரிக்கப்படுகிறேன். 14ஆம் வசனம், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. ஒவ்வொரு தியானத்தின் மூலமா காலையில் பைபிள் வாசித்து முடிஞ்சதுன்னு சொல்லணும், ஆண்டவர் என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக, சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுவதாக இருப்பதாக. ஆமென். பிரியமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும், அல்லது இந்த வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? இருதயத்தை உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைக்கிறேன். ஆமென். ஒரு வீட்டில் 2 டாக்டர் இருக்கிறாங்க, கணவன் மனைவி 2 பேரும் டாக்டர். ஒருத்தவங்க மருத்துவம் பார்க்குற டாக்டர், ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர் ஒருத்தர். இன்னொருத்தர் டீச் பண்ணுற டாக்டர், மருத்துவ மாணவர்களுக்கு போதிக்கிற டாக்டர். அவங்களும் டாக்டர், இவங்களும் டாக்டர். அப்போது ஒருத்தர் கேட்குறாரு, டாக்டர் இல்லையான்னு கேட்குறாரு. கதவு திறந்தவர் கேட்குறாரு, டாக்டர் இருக்கிறாங்க, எந்த டாக்டர் வேணும்? அந்த அம்மா சொல்றது, ரொம்ப ரத்தமாக விழுது, ரொம்ப காயப்பட்டிருக்கு, ரொம்ப அடிபட்டிருக்கு, அதனால் மருத்துவம் பார்க்குற டீச் பண்ணுற டாக்டர் வேணுமா, ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர் வேணுமா? அவங்க அவங்க சொன்னாங்க, எனக்கு டீச் பண்ணுற டாக்டர் வேண்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறடா. நான் சொல்கிறது புரியுதா என்னன்னு தெரியலையே, எல்லா தலையிலும் விளக்கண்ணா இருக்கிற மாதிரியே நான் பார்க்குறேங்க. எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர் தான் வேணுமா. அல்லேலூயா. பயிற்சி செய்கிற டாக்டர். இந்த காயங்கள் எப்படி தெரியுமா வருகிறது? இந்த காயங்கள் என்ன விளைவுகள் ஏற்படுத்தும் தெரியுமா? எனக்கு காயத்துக்கு மருந்து போடுறா, அதுக்கப்புறமா பின் விளைவுகளை பற்றி பேசலாம். நான் பின்னாடி இருந்தால் தானே பின் விளைவுகளை பற்றி பேச முடியும். இந்த உலகம் காயப்பட்டிருக்கு, இந்த உலகத்துக்கு டீச் பண்ணுற டாக்டர் தேவையில்லை, ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர் தான் தேவை. ஹல்லேலூயா. அதனால் பயிற்சி செய்யுங்கள். ஹல்லேலூயா. பயிற்சி தான். எது உங்கள் வாழ்க்கையில் பயிற்சியாக இருக்கிறதோ அதுவே உங்கள் வாழ்க்கையோடு ட்ராவல் பண்ணிக்கிட்டு வரும், உங்கள் பாதையாய் அமையும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் செய்கையின் பலனை நீங்கள் இழக்காதபடிக்கு, 2 யோவான் 1:8, உங்கள் செய்கையின் பூரண பலனை நீங்கள் இழக்காதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. பூரண பலனை பெறும்படிக்கு ஜாக்கிரதையா இருங்க. 2 யோவான் 1:8. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பூரண பலனை பெறும்படிக்கு என்ன வாருங்கள்? அப்போ செய்கைக்கு பலன் இருக்கா இல்லையா? ஆமென். காலையில் 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்களே, இந்த ஆராதனைக்கு வந்ததுக்குரிய பலன் இருக்கா இல்லையா? எவ்வளோ பிரயாசப்பட்டு எவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்க, எவ்வளோ காசு செலவு பண்ணி வந்திருக்கிறீங்க, எவ்வளோ பேர் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கீங்க, சாப்பிட்டும் சாப்பிடாமலும். நீங்கள் தான் 2ஆம் கட்ட நிலைன்னுவாங்களே, அதுதான் நீங்கள். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வரோம், கண்டிப்பாக சாப்பிடாம தான், ஏன்னா ஆயிருக்காது. செகண்ட் சர்வீஸு ஆயிருக்கும் ஆகாமலும் இருக்கும், இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது, அல்லது சாப்பிடணும்னு இருக்கும் ஆனால் இருக்காது. அந்த மாதிரி நிலைமையிலேருந்து நீங்கள் வரீங்க. 3ஆவது சர்வீஸ் நல்லா சாப்பிட்டு வருவாங்க. இந்த நடுவில் மாட்டினதுமா, இப்போ உயர்தர குடும்பம், கீழ்த்தர குடும்பம், நீங்கள் நடுத்தர குடும்பம் தான் பாதிக்கப்படும். எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கட்டு இவ்வளோ பிரயாசப்பட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு, வேலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு, இதுக்கெல்லாம் வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னு ஆர்வமாக வர்றீங்களே, இதுக்கு பலன் இருக்கா இல்லையா? உண்டு நம்புறவங்க ஒரு அல்லேலூயா. ஆனால் இந்த பலனை இழக்காதபடிக்கு, பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருக்கணுமா? அப்போ இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இழப்பீங்கன்னா, சொன்ன வார்த்தைக்கு வரும் கர்த்தருடைய வார்த்தை,
நீ அவளோடு போய் சமாதானமாகிவிடு, மன்னிப்பு கேட்டு விடுன்னு கர்த்தருடைய வார்த்தை வரும். அது வேலை இல்லை அப்படின்ட்டு நீ போனேன்னு வச்சுக்கோ. காலையிலேருந்து கிளம்பி வந்தீங்க பேர், இவ்வளோ மெனக்கட்ட பேர், இவ்வளோ செலவு பண்ண பேர், காணிக்க போட்ட பேர், வந்த 4 பேருக்கு டீ செலவெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை பெருமையாக காமிச்ச பேர், அத்தனையும் வேகா போச்சு. இது எப்படி இருக்குன்னா, பெரிய டேங்க்ல அப்படியே ஃபுல் டேங்க் வாட்டர் நல்லா ரெப்பிட்டு அவ கிடக்கிறப்பா அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை அடியில் ஒரு ஓட்டையை போட்டு விட்டா மாதிரி இருக்குது. நீங்க டேங்கே ரெப்பிட்டு ஓட்டையும் அடியில் போட்டு விட்டீங்கன்னா உங்களை மாதிரி புத்திசாலி பிசாசி யாரும் கிடையாது. நான் சொல்ல புரியுங்களா? அப்போ இவ்வளோ மெனக்கட்டு வந்தேனே, இவ்வளோ வந்தேனே, இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேனே, இந்த ஒரு காரியம் தானா என்ன இவ்வளோ? மோசே கர்த்தர் அழைச்சார், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போக முடியும். இந்த ஜனங்களோடு பாடுபட்டு செங்கடலை கடந்து யோர்தானை கடந்து இப்படிலாம் கடந்து போகிறாங்க. சோத்திரம். இப்படி செங்கடலை கடந்து அவங்களுக்கு பிரமாணங்களை கொடுத்து அவங்களுக்கு வாழ வேண்டிய விதிமுறைகள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தா மோசே. மேகஸ்தமா அக்கினி சமனும் வழி நடத்தின மோசே செங்கடலை பார்த்துச்சு, கண்மலையை பார்த்து பேசுன்ற இடத்துல என்ன பண்ணிட்டான்? போச்சுடா, நீ காணான என்ன பண்ண மாட்ட, பார்க்க மாட்டேப்பா, சுதந்திரிக்க மாட்டேன், அதில் போக மாட்டேன், பார்த்துக்கோ, காம்ப்ளிமெண்ட் பார்த்துக்கோ, அதுக்குள்ளே போ. என்னாண்டு அதுக்கு தான் நான் முன்னிலேருந்து இவ்வளோ தூரம் வந்துக்கிறேன், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன், அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிச்சுப்பா. பூர்ண பலனை இழந்து போகாமல் இருக்கும்படி எச்சரிக்கை. ஆமென். சின்னதாக முடிஞ்சு போச்சு கதை. யோசிச்சு பார்ப்போம், இவ்வளோ நாள் பட்ட பிரயாசம் வேஸ்ட்டா? ஆமென். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கீழ்ப்படுகிறவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். மார்க் 4:24-25 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும், அதே அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். ஆமென். உள்ளவன் எவனோ, கீழ்ப்படுகிறவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இன்னும் கூடுதலாக வெளிப்பாடு கொடுக்கப்படும், கூடுதலாக இந்த பொக்கிஷன் உங்கள் கையில் கொடுப்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆமென். சாப்பிட்டு அப்படியே விட்டான்னு அர்த்தம். பயிற்சி செய்யணுமா இல்லையா? எக்ஸசைஸ் பண்ணுமா நம்ம? ஆமென். சாப்பிட்டு அப்படியே படுத்துக்கிறது. காலையில் சாப்பிடும். இந்த சில குழந்தைங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஃபேரெக்ஸ் அமுல் பேபி மாதிரி இருக்கும், தூக்குறதே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க, குடு பாஸ்ட் நல்லா பேசுகிறோம், ஒன்று விட எழுதி வை, நல்லா சாப்பிட்ற சோத்திரம். போயிட்டு என்ன பண்ணுற, அது என்ன ஏதுன்ற பத்து தூங்கிடுறது, அதுதான். திருப்பியும் போன வாரம் என்ன பேசுகிறோம், அதுவும் பாஸ்டர் 1 2 3 4 7. ஆஹா, இது அமுல் பேபி மாதிரி இருக்குது, அது கொலுன்னு கொளுத்துக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சின்னதாக ஒரு ஜுரம்னு வந்தவனையும் எல்லா பாஸ்டையும் கூப்பிடு, எனக்கு தூக்கு சொல்லு. ஏன் ஜுரத்துக்காயாது? உரம் இல்லாத விசுவாசி. பயிற்சி செய்யணும். ஆமாம். பயிற்சி செய்யாத உடம்பு தொலதொலா உடம்பு, அது வேஸ்ட். அதனால் அப்படிப்பட்ட உடம்புக்கு தான் இன்னும் கூட கூடுதலாக சத்து வரணும். பயிற்சி செய்கிற சாப்பிட்ற சாப்பாடு என்னவா ஆகணும்னா, ஜீரணமாகணும்னா, சக்தியாக மாறணும்னா கொஞ்சமாவது எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். வேலை செஞ்சே அதில் முதல் வேலை தான் என்ன கற்றுக்கொண்டீங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆமென். ரெண்டாவது பயிற்சி என்ன அப்படின்னா, ரெண்டாவது காரியம் பார்ட்டிங் அப்டிக்கல்ஸ் டு ஃப்ரூட் பேரிங், அதாவது பலன் கொடுப்பதற்கு இருக்கும் தடைகளை அகற்றுங்கள். பலன் கொடுப்பதற்கு இருக்கும் தடைகளை என்ன பண்ணுங்க, அகற்றுங்கள். விதை வசனம், இருதயம் நிலம். விதை நிலத்தில் போட்ட உடனேயும் அந்த நிலத்தில் அந்த விதை பலனை கொடுத்துருதா அப்படின்னா, கொடுப்பதற்கு சில தடைகள் அங்கே இருக்கு. கற்களும் முட்களும் தடைகளாக இருக்கு. அவைகளெல்லாம் அந்த விதை ஆழமாக வேரூன்றாதபடி, பலன் கொடாதபடி பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த கற்களையும் முட்களையும் எடுத்துடணும். அல்லேலூயா.
அந்த கற்களையும் முட்களையும் வச்சுக்கிட்டே நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அந்த பலன் கொடுக்காது, வேஸ்ட்டு. ஸோ எதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணுமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஆகணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டிய 3 காரியங்கள், இந்த பார்ட்டிங் அப்டிக்கல்ஸ். அதாவது என்னென்னா 3 காரியங்கள் என்னென்னா, தவறான ஐக்கியம் முதலாவது, பேட் கம்பெனி. தவறான இடத்துல உங்களுக்கு ஃபெலோஷிப் இருக்குன்னா அதை கட் பண்ணிவிடுங்க. சங்கீதம் 1:2, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் இடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்போ முதலாவது இந்த பேட் கம்பெனி என்ன பண்ணணும், கட் பண்ணி விட்டுணும். இல்லைங்க நான் அது பாலிய நண்பர்கள், பாலிய சிநேகிதம், ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணவே முடியாது சார். ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் நான் இரவும் பகலும் திருப்பி சொல்கிறேன் பேர், ஒன்று இதை நேசிப்ப அல்லது அதை நேசிப்ப. அதை நீங்கள் கட் பண்ணலன்னா இந்த வசனம் உள்ளே போய் ஆழமாக வேலை செய்யாது, செய்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. தவறான ஐக்கியம், பாவம் என்பது அது ஆசையாக வந்து இச்சையாக மாறி அது கற்பம் தரித்து அதுக்கப்புறம் அந்த கற்பம் வளர்ந்து பிள்ளையாக பிறக்கிறது மாதிரி. ஒரே நாளில் பாவம் பிறக்கிறது இல்லை. அது எப்படி பிறக்குதா, அந்த 1ஆம் சங்கீதத்தில் சொல்லிடுறார் சங்கீதக்காரன், பாவிகளுடைய வழியில் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். அப்படின்னா பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். ஆமென். பாவியுடைய வழியில் நில்லாமலும். பரியாசக்காரர் முதல்ல எப்படி வரும்னா ஸ்பீடு நடக்கிற வேகத்தில் வரும். நீங்கள் ஒருத்தரோட நடந்து போகிறீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப நேரம் அந்த கான்வர்சேஷன் இருக்க போகிறதில்லன்னு அர்த்தம். ஆமென். ரொம்ப நேரம் அது உரையாடல். ஏன்னா நீங்கள் நடந்து போகிறீங்க, அவங்களும் நடந்து போகிறாங்க. அதனால் அவங்க ஒரு பக்கம் திரும்பிடலாம், நீங்கள் ஒரு பக்கம் திரும்பிடலாம், அடுத்தது நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. ஆமென். அதுக்கு எஸ்ஸு, அதுக்கு ஓகே அப்படி இப்படின்ட்டிங்கன்னா பாவிகள் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நின்றுடுவீங்க. நின்றுட்டாங்கன்னா என்ன அர்த்தம், கொஞ்ச நேரம் பேச போகிறாங்கன்னு அர்த்தம். ஆமென். அடுத்தது அதே இது உக்காந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், வச்சு செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். உக்காந்துட்டாங்கன்னா ரொம்ப பாவம் அப்படி தான் வரும், நடக்கிற ஸ்பீடில் வரும், ஃப்ளாஷ் ஆஃப் தாட்டு அப்படி வந்துட்டு போகும். அதுக்கே அரெஸ்ட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருங்க. தவறான ஐக்கியம். ஒரு ஃபோன் பண்ணுவான், வாடா ரொம்ப நாள் ஆச்சுடா, ஸ்கூல் ஃப்ரெண்ட் தானே நீ, பழைய பாலிய நண்பன் சொல்லி வருவான், வாடா என்கிட்ட இல்லை ஒன்றும் இல்லை, வா நம்மளாம் எவ்வளோ குடி வச்சோம். கூப்பிடுவான், அவனாக தான் கூப்பிடுவான். நீ போய் தேடமா, நான் யாருமே போகிறதில்ல பாஸ்டர். கூப்பிடும்போது அப்போவே என்ன பண்ணிடணுன்னா கட் பண்ணணும். தொடர்ந்து கூப்பிட்டுக்கிறான்னா பிளாக் பண்ணிடணும். பிளாக் பண்ணாலும் வேறு சிம்மில் வரான்னா உன் சிம்மையை மாற்றிடணும். அதையும் கண்டுபிடிக்கிறான்னா சிம் இல்லாமலே போ. இப்போ என்ன ஆச்சு, இல்லாட்டினா அவன் கூப்பிடுவான், இல்லை எனக்கு கர்த்தருடைய வேதனை ரொம்ப பிடிக்கும் பாஸ், பைபிள்லாம் ரொம்ப பிடிக்கும் பாஸ், அதனால தான் உங்கள் பிரசங்கம்னா ரொம்ப பிடிக்கும் பாஸ், அதான் வரேன் பாஸ். திருப்பி சொல்கிறேன், நீ வந்துருந்தாங்கிற இப்போவே கட் பண்ணிட்டு அவர் அவது ஃப்ரெண்டு பாஸ்டர், அது வேற இது வேற பாஸ்டர், அது வேற இது வேற தான், அது நமக்கு சம்மந்தம் இல்லாதது. அது என்ன ஆகுனா இந்த வார்த்தையை கேட்க விடாது. ஆமென். எரேமியா சொல்றாரு, உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே உட்கொண்டேன். அது எனக்கு எரேமியா 15:16-17. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் எனக்கு சந்தோஷம், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. ஆமென். போதும். நான் பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்கார்ந்து உம்முடைய வார்த்தை கிடைச்சதும் மகிழ்ச்சி அடைந்தேன். இப்போ அதை கட் பண்ணிட்டேன். ஆமென்.
அவன் வெட்டி கதை பேசுகிறான், அவன் பாட்டு கதை பேசுவான். இந்த ஆள் அப்படியா உட்காந்து கதை கேட்கறது, நாம ஒன்றும் கேட்கறதில்ல. இது ஒரு படமும் பார்க்கறதில்ல, படம் பார்க்கலேன்னு வருத்தத்தில் உட்காந்து இருக்கோம். இது பக்கத்தில் போய் அவங்ககிட்ட போய் கதை கேட்டுன்னு இருக்கோம். ஆமாம் 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 இதுவா ஆச்சாமே, இது என்னது, என்ன வந்துச்சு புதுசா? ஆனால் இப்போல்லாம் ரொம்ப உஷாராகிறீங்க, எப்படி போட்டாலும் வாங்க முடியல. அவங்க பாட்டுக்கு வெள்ளி திரை சித்திரம் மாதிரி சொல்லுவான். அவர் கதை கேட்டுன்னு வர்றது. கட் பண்ணு. இதில் என்ன பெரிய பாவமாப்பா சார்? இதெல்லாம் ஆரம்ப அறிகுறிகள். நீ இதில் இருக்கிற பொக்கிஷங்கள், புதையல்கள், முத்துக்கள், இதில் 1000 பலாயிரம் மடங்கு புதையல்கள் மறைஞ்சு கிடக்குது சார். இதுலேருந்து வெளியில் எடுக்கணும்னா இதெல்லாம் கட் பண்ணி ஆகணும். அப்படி கட் பண்ணலன்னா சோத்திரம் கர்த்தருடைய வெளிச்சத்தை, கர்த்தருடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியாது. தாவீதின் அனுபவத்தை பாருங்க. சங்கீதம் 26 3-5 வரைக்கும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன், உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன், வீணரோடே நான் உட்காரவில்லை. உம்முடைய சத்தியத்தில் நடக்கிறேன். இப்ப நான் யாரோட உட்கார்றதில்ல, வீணரோட நான் உட்கார்றதில்ல, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை, வஞ்சகரிடத்துல நான் பேசுறதில்ல, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன், துன்மார்க்கரோட உட்கார மாட்டேன். நீங்க இப்படி செஞ்சு பாருங்க, கர்த்தருடைய வசனம் நல்ல 100% ஃப்ரூட் கிடைக்கும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க. என்னாகும் 11:4-6 வரைக்கும் வாசிங்கன்னா, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் அவர்களுக்குள்ள இருந்தாங்க. மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். அவங்க மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, இஸ்ரவேல் புத்திரர் அவங்களோடு சேர்ந்து திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களை, வெள்ளரிக்காய்களையும் கீரைகளையும், வெங்காயங்களையும், வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர, இந்த மன்னாவை தவிர, நம்முடைய மன்னா அவங்களுக்கு எப்படி இருந்தது? முதல்ல தேனிட்ட பணியாரம் மாதிரி இருந்தது ஒரு காலத்துல. இப்ப இந்த மன்னாவை என்ன மாறிடுச்சு? இந்த மன்னாவை தவிர அலட்சியமா சலிப்பு தட்டிச்சு. ஏன்னா அந்நிய ஜாதிகள் உங்களோட கலந்துட்டான், அவங்களோட சேர்ந்துட்ட. நீ அவங்கள மாதிரியே இறைச்சி, நான் இது என்னாச்சு, அது என்ன, அப்படி போலையே, எங்களுக்கு இல்லையே, அது இல்லையே, இது இல்லை, என்ன சாப்பாடே இல்லையா, ஒன்றும் சரியே இல்லையா, என்ன மண்ணான்னு சாப்பிட்டுக்கிறீங்க. இவங்களும் ஒன்று என்ன, இந்த மண்ணாவை தவிர வேறு என்ன இருக்குது? அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? இந்த அற்பமான உணவு. 21ஆம் அதிகாரத்துக்கு போனால் அதுதான் சொல்ல போகிறாங்க. அப்போ ஏன்னா இப்போ தவறான ஐக்கியம், வசனத்தின் மேலே ஆர்வம் இல்லை, வசனம் படிக்க பிடிக்கல, வசனம் கேட்க முடியல, இதுல ஒரு இன்பமே இல்லை அப்படின்னா உன் நாட்டம், உன் ஆசை எல்லாம் வேற எங்கேயோ கனெக்ட் ஆயிருக்கு. அதை கட் பண்ணா இது ஆட்டோமேட்டிக்கா உள்ள போகும். இந்த ஏங்க ஒரு மருந்த வேலை செய்யுதுல, இவருக்கு ஃபாரின் பாடி ஏதோ இருக்குதான், பாடி ஃபாரின் பாடி ஏதோ ஏதோ தேவையில்லாத உள்ள இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம், அது சோத்திரம். அதனால அதை கட் பண்ணும். ஆமென். இல்லை நான் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டே வந்துடும் பாஸ்டர், நான் அப்படிலாம் இல்லை, கர்த்தரை விடவே மாட்டோம் பாஸ்டர். சொல்கிறேன் கேட்டுங்க. ஞானத்தில் சிறந்தவன், அவனை போல் ஒரு ஞானி இனி பிறக்க போவதில்லை என்று சாட்சி பெற்றவன் சாலமோன். அவன் சாட்சியை கேளுங்க. 1 11:4. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார். 1000 பேர் வச்சுக்கிறான். அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி இருதயத்தை சாய பண்ணினார்களாம். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. 9:10. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி, சாலமோனுக்கு 2 முறை தரிசனமானார். அந்நிய தேவர்களை திருப்பி சொல்றாங்க. சாலமோனுக்கு தாவீதை எச்சரித்து சொன்னான். அவனுடைய முதிர் வயதில் இருக்கும்போது சாலமோனுக்கு இந்த பிரமாணத்தை கைக்கொள்ளு, இதன்படி எல்லாம் செய்ய, கவனமாயிரு, ஜாக்கிரதையாயிரு என்று எச்சரிக்கை இருந்தது. திரும்பியும் சாலமோனுக்கு 2 முறை கர்த்தர்
திரும்ப திரும்ப தரிசனமாய் சொன்னார். அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். கற்பனைகளை கை கொள்ளாமல் போனதால் கர்த்தருடைய கோபத்தை சம்பாதிச்சிட்டான். ஞானத்துல சிறந்தவன் தான். தவறான ஐக்கியம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியாத இடத்துல போய் கொண்டு நிறுத்திடும். பலன் கொடுக்க முடியாதபடிக்கு பெரிய தடையா இருக்கும். அதனால இல்லை அவங்களால எவ்வளோ ஆதாயம் வந்தாலும் பரவாயில்லைங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் கிடைக்குது பாஸ்டர், பெரிய லாபம் கிடைக்குது பாஸ்டர், அதனால தான் அவன் சின்னுக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னா கூட பரவாயில்ல. அது பவுல் சொல்றது போல கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. ஆனால் நான் சொல்றேன், இதில் பல்லாயிரக்கணக்கான பொக்கிஷங்கள் இருக்கு, பின்னாடி தான் தெரியும் உனக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது தடை என்னன்னா, ஒன்று தவறான ஐக்கியம். ரெண்டாவது தடை என்னன்னா மத்தேயு 13:22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். ஆமென். ஐஸ்வர்ய, அதாவது முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்ட எதுக்கு சமன்னா, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவலை அதை நெருக்கி போடுகிறது. வசனத்தை நெருக்கி போடுறதுனால அவனும் பலன் கொடாமல் போயிடுறான். அந்த பண ஆசை இருக்க ரெண்டாவது, அது ரெண்டாவது பெரிய தடை. பணம் 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 அப்படின்னீங்கன்னா இந்த வெளிப்பாடுகள்லாம் உங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும். பணத்தை பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் தேவைதான், பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் தான். பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. லூக்கா 16:11 இயேசு சொன்னார், அநீதியான உலக பொருட்களை குறித்து நீங்க உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அநீதியான உலக பொருள், ஒரு சின்ன உலக பொருள், ஒரு சின்ன பென்சில்ல நீங்க உண்மையா இல்லைன்னா, அது பென்சிலை பாதுகாக்கிறதுல, அது சரியா வைக்கிறதுல, அது அதில் உண்மையா இல்லைன்னா, மெய்யான பொருளாகிய வேத வெளிப்பாடுகளை எப்படி உங்ககிட்ட கொடுக்க முடியும்? 10 ரூபா காசே உண்மையா இல்லைன்னா, வேதம் பெரிய பொக்கிஷங்க, மதிப்புள்ளது. அப்ப இதுல இருக்கிற வெளிப்பாடுகளை எப்படி நம்பி உங்ககிட்ட கொடுக்க முடியும்? அதாவது குரங்கு கையில கொடுத்த பூமாலையாடாது, பன்னி கையில கொடுத்த முத்தாயிடாது, மிதிச்சு போட்டுறது அது. அப்போ கர்த்தர் நம்ம கிட்ட விலையேறப்பெற்ற இது இருக்கிறதுலே விலையேறப்பெற்றது இதுதான். நம்புறீங்களா? ஆமென். இந்த பண ஆசை நான் சொல்லட்டுமா, அப்படியே உங்களை குறைச்சிடும். இயேசுவோடு உண்டு உறங்கி ஊழியம் செய்து பயிற்சி பெற்று இயேசுவின் போதனைகள், மலை பிரசங்கம், மற்ற போதனைகளெல்லாம் கேட்டு கேட்டு வந்தவன் தான் யூதாஸ். 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டுட்டான். ஆசைப்பட்டு இயேசுவின் போதனைகள் எத்தனையோ முறை சொன்னார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். யார் ஆண்டவர்? நான் இது யாருக்கு கொடுக்குறோனோ அவன் தான். செய்கிறது துரிதமாய் செய். இப்படிலாம் அதில் சின்ன சின்னதாக அலர்ட்டு கொடுத்துட்டே இருந்தாலும் பணம் 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 சம்பாதிக்கணும், பணத்தை வச்சுக்கணும் அப்படின்றது. கடைசியில் வேத வசனத்துக்கு அவனை ஒப்பு கொடுக்க முடியல. ஆமென். கேஆசி பணத்துக்கு பின்னாடியே போய் ஊழியத்தை இழந்துட்டான். ஆகான் குடும்பத்தை இழந்துட்டான். தேமாய் பிரபஞ்சத்தின் ஆசை வைத்து என்னை விட்டு போயிட்டான். பீலையாம் தீர்க்கதரிசி பண ஆசை, முன்னாடி தேவதூதன் அங்கே உருவின பட்டயத்தோடு நிற்கிறான். கழுதைக்கு தெரியுது, இவனுக்கு தெரிய மாட்டேங்குது நிற்கிறது. கண்ணை கட்டிடும். பண ஆசை கண்ணை என்ன பண்ணிடும்? கட்டிட மயக்கமாயிடும். ஒன்றுமே தெரியாது. பணம் அவ்வளோ கொடுக்குறேன், நாங்கள் அதான் போயிட்டேன். ஏன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன்னா அந்த பொண்ணு பெரிய பணக்காரி, நீ அடிமையாக வித்துட்டாங்க உன்னை, அவ்வளோதான். 30 வெள்ளி காசுக்கு உங்கள் வீட்டில் வித்துட்டுக்கிறாங்க. ஹலோ. ஏன்னா நீங்கள் பெரிய பணக்கார பொண்ணாக பார்க்கணும், செட்டில் ஆகிடணும் அப்படின்னு கட்டினு வச்சுக்கோ மகனே, நீ அங்கே ராஜாவாக இருக்க மாட்ட, வேலைக்காரனாக தான் இருப்ப. அதனால தயவு செய்து சொல்கிறேன், பணம் மனசை கட்டிடும். ஆமென். 119 சங்கீதம் 72 வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறேன், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். எத்தனை பேர் உண்மையா மனசை தொட்டு சொல்லுங்க, இது சத்தியம், என் வாழ்க்கையில் அப்படியே நான் நம்புறேன் அப்படின்றவங்க மட்டும் சொல்லுங்க பாப்பா. ஆனால் சில உண்மையான நபர்களும் இருக்கிறீர்கள், உங்களை பாராட்டுகிறேன்.
அந்த வசனத்தை போடுங்களப்பா. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நீ அநேகமாயிரம் பொன், அநேக சவரன் நகையை விட இந்த வேதம் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு. எத்தனை பேர் சொல்றீங்க? கை உயர்த்தி காட்டு. இல்லை, நான் பார்க்கலாம். ஆண்டவரே பாருங்க ஆண்டவரே, இவங்க அப்படி சொல்றாங்க ஆண்டவரே. இன்னைக்கே உங்க நகை காணாம போவதாக. அவ்வளோதான். அந்த தோடு ஒன்று காணாமல் போயிடுச்சு. பாஸ்டர் எப்படியாவது கிடச்சதுன்னா சொல்லுங்க பாஸ்டர். ஆனால் பைபிள் காணாமல் போயிட்டோம் சொல்ல வேணாம். நம்மளா ஃபோன் பண்ணி சொன்னால் கூட பரவாயில்ல பாஸ்டர், அங்கே இருக்கட்டும் பாஸ்டர், நான் வந்து அடுத்த வாரம் வந்து எடுத்துக்கிறேன் பாஸ்டர், அதே தோடு அங்கேயே இருக்கட்டும் பாஸ்டர் சொல்ல மாட்டாங்க. அவர் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு காணிக்கை பெட்டியில் போட்டு போய் வாங்கிடு. ஆனால் சொல்றது அநேகமாயிரம் பொன் வெளியே பார்க்கலும்னு. காணாம போன பைபிளை எவ்வளோ நாள் ஆச்சு தேடி கண்டுபிடிச்சி. ஒரு வீட்டில் பாஸ்டர் போய் ஜோம் பண்ண போனால், என்னம்மா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா, எல்லாம் குடும்பமாக ஜோம் பண்ணுறீங்களா, பைபிள்லாம் வச்சுக்கேன். ஆமாம்மா ஐயா, டெய்லி குடும்பமாக ஜோம் பண்ணி பைபிள் வாசித்து ஜோம் பண்ணுறோம் ஐயா. அப்படியா, சரி ரொம்ப சோத்திரமா, சரி பைபிள் வாங்க எடுத்துகிட்டு வாங்க, ஒரு வசனம் வாசித்து ஜோம் பண்ணிட்டு நான் போனேன்னு. அப்புறம் பைபிள் எடுத்து வந்து கொடுத்தா, அம்மா அந்த பையன் போய் எடுத்து பைபிள் எடுத்தோட. அந்த பையன் பார்த்துட்டு, அம்மா ரொம்ப நாளாக தேடி இந்த ரேஷன் கார்டு உள்ளதாமாக்குது. ரேஷன் கார்டு உள்ளகுது, அது ரொம்ப நாளாக தேடினுக்கிறாங்க. இவங்க டெய்லி பைபிள் வாசிக்கிறாங்களாம். எப்படி உருட்டி போடுறாங்க பாரு. பொண்ணு உண்மையாக மனசாட்சி சொல்லுங்க, பொண்ணை மதிக்கிற மாதிரி பைபிள் மதிக்கிறேனா, வார்த்தையை மதிக்கிறேனா? இந்த தங்கத்தை அப்படி போட்டானா அப்படி கட்டி காட்டுறது, அப்படியே செயினை பார், பைபிளை பாருங்க காட்டுறியா இன்னைக்காது? பைபிளை எடுத்துட்டு வர மாட்டேன். என்னடா எடுத்து வரலன்னா, இல்லை எங்கள் அம்மா எடுத்துன்னு வைக்கிறாங்க, செயினை காட்டுறோம். பழைய நகம் பழசாச்சுன்னா புதுசாக மாற்றுறீங்க. ஆமேன். பைபிள் பழசாச்சா மாற்றுறீங்களா? அது பைபிள் எங்கேயாவது ஃப்ரீயாக கிடைக்குமா? நீங்கள் போய் நகை எங்கேயாவது ஃப்ரீயாக கிடைக்குமா கேட்டு பாரு. பைபிள் எங்கே ஃப்ரீயாக கிடைக்குமா? என்ன சொல்ல வரேன், இதுக்குன்னா மதிப்பு அவ்வளோ குறைவாக நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பேசுகிறேன். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த வேதத்துக்கு நீங்கள் என்ன மதிப்பு கொடுக்குறீங்களா? இதுக்குள்ள பொக்கிஷம் இருக்குது. திரும்ப சொல்கிறேங்க, கிறிஸ்தவன் தலை நிமிஞ்சு வாழணும். கிறிஸ்தவனால் மட்டும்தான் இப்படி ஆசீர்வாதமாக வாழ முடியும். ஏன்னா அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் தேவனை பெற்றிருக்கிறீங்க, வசனத்தை பெற்றிருக்கிறீங்க. இதை ரெண்டை தவிர வேறு எதுவும் தேவையில்லை. ஆமென். ரெண்டு நம்ம பெற்றிருக்கிற நம்மளை போல பாக்கியவான்கள் பூமியில் வானத்தின் கீழே உலகத்தில் யாருமே கிடையாது. அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் தரித்திரத்திலையும் சாபத்தில் இருக்கணும். இதனுடைய மகத்துவங்களையும் பொக்கிஷங்களையும் நம்ம புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். அதனால் இந்த பொண்ணை விட இந்த வேதத்தை அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். ஆமென். அடுத்தது மூணாவது தடை என்னன்னா, தவறான குணங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1-3. இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், சகல துர்குணத்தையும், சகல துர்குணம், சகலவித கபடத்தையும், சகலவித கபடு, வஞ்சகங்களையும், வஞ்சகம், பொறாமைகளையும், பொறாமை, சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வசனத்தின் மேல் வாஞ்சையா இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஒழித்து விட வேண்டியதை ஒழிச்சு. எதை ஒழிச்சுடணும்? சகலவிதமான துர்குணம், கபடு, பொறாமை, வஞ்சகம், புறங்கூறுதல், பொய், திருட்டு, கோபம், அதில் இல்லை, இது சேர்த்துக்கலாம். அதனால தான் சகலவித துர்குணம், தவறான குணங்கள். இது எல்லாத்தையும் என்ன பண்ணினா ஒழிச்சிடணும். இதையும் வச்சுக்கிட்டு புறங்கூறுதலையும் செஞ்சுக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு கபடையும் வச்சுக்கிட்டு வஞ்சகத்தையும் வச்சுக்கிட்டு பைபிளையும் வாசிக்கிட்டு இதையும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் பூச்சி. சாப்பிட்ற சாப்பாடு என்ன ஆகும்னா, நிறைய பேர் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவோம். அது இன்னும் உண்மையை சொல்ல விரும்பும் இந்த நேரத்தில். அது குண்டாக இருக்கிறவங்களாம் நிறைய சாப்பிடுவாங்க, ஒல்லியாக இருக்கிறவங்களாம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்கன்றது பொய்.
அதனால் நீங்கள் யாரும் நினச்சிடாதீங்க ஒல்லியாகிறவங்க கொஞ்சமாக சாப்பிடுவாங்கன்னு தட்டில் வச்சிடாதீங்க அப்படி. அதனால் அது ஏன்னா பல சிலர் ஒல்லியாக இருப்பான். எவ்வளோ ஒல்லியாக இருப்பான்னா இந்த கல் மழை பெஞ்சுதுன்னா அதில் நனையாமல் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இருப்பான். ஆனால் எவ்வளோ சாப்பிடுவான்னா 2 தட்டு சாப்பிடுவான், 3 தட்டு சாப்பிடுவான். சாப்பிட்டது கூட அப்படியே எடுத்துட்டு உள்ள பேக் பண்ணால் கூட இவ்வளோ ஆவாங்களப்பா. என்னையா ஒன்றுமே ஆக மாட்டேன்னா அது என்ன எங்கே போகுதுன்னே தெரிலையா. எங்கே போகுதுன்னா பூச்சி அரிச்சு சாப்பிட்டுது. சிலருக்கு பூச்சி இருக்கும். எப்பவுமே இதெல்லாம் சொல்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது பூச்சி மருந்து சாப்பிடுங்கன்றாங்க, வயிறு சுத்தமாகும். அது பூச்சின்னாவும் சாப்பிட்ற சாப்பாட்டை எனர்ஜியை சத்தெல்லாம் அது தின்னுட்டு போயிடும். எதுலாம் அந்த பொறாமை, வஞ்சகம், கபடு, சூழ்ந்து, கசப்பு, மன்னியாதது, இதெல்லாம் அந்த வசனத்தை கேட்க நல்லா கேட்பாங்க. காலையிலும் கேட்குறேன், மத்தியானம் கேட்குறேன், நைட்டு கேட்குறேன். ஆனால் ஏன் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஃப்ரூட்டையும் காணோம், ஒரு பலனையும் காணோம், ஒரு பிரயாசம் இல்லையே அப்படின்னா இது பூச்சி எல்லாம் சாப்பிட்டுருக்கு. இதெல்லாம் ஒழிச்சிடு. ஆமென். சகல துர்க்கணங்களும் ஒழிச்சிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 3:7 எப்போது கற்றாலும் ஒருபோதும் பலன் கொடுக்காம இருக்கிறாங்க. சத்தியத்தை அறிந்து உணராதவங்க இருக்கிறாங்க. எப்போதும் கற்றாலும், எப்ப கற்றாலும், எவ்வளவோ கத்துக்கினாலும், ஒருபோதும் அடிக்கடி கற்றாலும், ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராம இருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய வீடுகளில் சத்தியத்தை அறிந்து உணராம இருக்கிறாங்க ஒரு கூட்டம். நிறைய கேட்குறாங்க, நல்லது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒழிச்சு விட வேண்டிய இந்த துர்க்குணங்கள் எல்லாம் ஒழிச்சிடுங்க. ஒவ்வொருத்துக்கும் உதாரணம் சொல்ல முடியும். இந்த ஒவ்வொருத்தருக்கும் காரியத்துக்கும் ஒவ்வொரு தேவ மனிதர்களை உதாரணமாக சொல்லி இவங்களாம் அதெல்லாம் வளர முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம். டைம் இல்லை, அதனால் நான் கடந்து போகிறேன். இந்த ஒழித்து விட வேண்டியதை ஒழிச்சிடுங்க. இல்லைன்னா வசனம் உள்ளுக்குள்ளார போய் கிரியை செய்யவே செய்யாது. ஆமாம். லூக்கா 8:15 நல்ல இருதயத்தில், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் நல்ல வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பொறுமையுடனே பலன் கொடுக்கிறோம். சாப்பிட்ற சாப்பாட்டு என்ன பண்ணணும்னா சாப்பிட்டு படுத்துடக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணி அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். ஆமென். சாப்பிட்ற சாப்பாடு என்னவா கன்வெர்ட் ஆகணும்? எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும். கலோரி ஜாஸ்தியாச்சுன்னு வச்சுக்கோங்க, கிலோரி கம்மியாயிடும். கலோரி எப்பப்பா சிக்கன் அது இந்த லெக் பீஸ் ஆகிடுங்க. அந்த லெக்கில் 4 லெக்கு போடுவோம். நான் சொல்ல நீங்கள் சாப்பிட்றது தப்பு இல்லைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஆமென். ஒர்க் அவுட் பண்ணலன்னா என்ன ஆகும்? எனர்ஜி கன்வெர்ட் ஆகாமல் அது கொழுப்பாக மாறிடும். கொழுப்பு ஜாஸ்தி ஆகிடும். ஆமென். இந்த வசனம் உங்களுக்கு தெரியாதா? எத்தனை தூரம் நான் பார்த்துக்கிறேன். நீ கன்வெர்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோ, இதில் ஏதோ ஒரு புதையல் இருக்குது அப்படின்ட்டு ஆர்வமாக கேட்பேன். அவர் சொல்கிறதே ஏற்கனவே சொன்னதாக இருந்தால் கூட நீ ஆர்வமாக கேட்குறதுல கர்த்தர் உனக்குவே ஒரு லைட் அடிப்பார். ஆஹா, இன்னொரு அப்படி கிடைக்கும் இல்லையா? இவரே இன்னொரு லைட் அடிச்சா கூட உனக்கு புரியவே புரியாது. அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எக்ஸசைஸ் தான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தவறான ஐக்கியத்தை கட் பண்ணிடணும். பண ஆசை வேணாம், தவறான குணங்கள் நீக்கிடுங்க. ஆமென். மூன்றாவது காரியம், பகிர்ந்து கொள்ளுங்கள். preach it to others. நீங்கள் தியானிச்சதை, அனுபவிச்சதை, பயிற்சி செஞ்சதை மற்றவர்களோடு கூட ஷேர் பண்ணு. ஆமென். மற்றவங்ககிட்ட அதை குறித்து, தியானிச்சதை குறித்து பேசுங்க. ஆமென். கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, போதித்து புத்தி சொல்லி கர்த்தரை பாடி. ஆமென். ஒருத்தருக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு நீங்களே ஒருத்தருக்கு உங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாட்டை உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பைபிள் வாசனா எனக்கு கர்த்தர் இதை கொடுத்தார் அப்படின்றது ஒரு 2 பேருக்கு போது ஒருத்தருக்காவது அட்லீஸ்ட் ஷேர் பண்ணும்.
ஆமென். திரும்பி சொல்கிறேங்க, நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது அல்லது கேட்கும் போது, இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறது நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு எவ்வளோ புரியும்னா 100க்கு 100 புரிஞ்சிருக்காது. பார்த்தோன்னே தெரியுது, எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. சரியா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது, எத்தனை பேருக்கு புரியல, எத்தனை பேருக்கு திருப்பி டியூஷன் வைக்க வேண்டியிருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு பலன் இல்லை. இல்லைன்னா தனியாக கூப்பிட்டு ஹலோ நீங்களாம் இருந்துட்டு போ, கிளாஸ்க்கு 3ஆவது வருஷத்துக்கு இருந்துட்டு போ சொல்லிருப்பேன். எதுக்கு சொல்கிறேன்னா, கொஞ்சம் புரியும் கேட்கும் போது, 50% புரியும். அடுத்த 50% எப்போ புரியும்? நீ மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது அப்போ நீயா யோசிப்ப, நீயா பண்ண, ஆமாம் அப்படி புரியும். புரிஞ்சுக்கோங்க. நீ கேட்குற வச்சுக்கிற, கேட்குற நீயே வச்சுக்கிற, யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டேற. எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? நீ போய் சொல்லும் போது தான் உனக்கே கூடுதலாக கத்த தருவார். கொடுங்கள் அப்பொழுது தான் கொடுக்கப்படும். நீ யார்ட்டையும் போய் கொடுக்க மாட்டேன், யார்ட்டையும் போய் ஷேர் பண்ண மாட்டேன். இறக்கிற கிணறு தான் என்ன பண்ணுவோம்? சுரக்கும். நீதிமொழிகள் 11:24-26 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், ஆமென். விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். கட்டி வச்சிருந்தா சபம் தான், அதை வித்துட்டீங்க அது கொடுத்துட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கு, கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அல்லது மற்றவங்களுக்கு போய் இந்த சத்தியத்தை சொல்லுங்கள். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலர் 20:21 பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல். ஆமென். ஏன் பவுல் ரொம்ப உயரமாகவே இருக்கிறாருன்னா இது ஒரு காரணம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் என்ன பண்ணல, மறைச்சு வைக்கவே இல்லை. வெளியரங்கமாக வெளியரங்கமாக உபதேசம், மேடைகள் தோறும் இல்லை, வீடுகள், வீட்டில் போய் ஒருத்தர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வீடு விட 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். தேவனிடத்திற்கு எனக்கு பெருசாக மேடை கிடைக்கட்டும் அப்போ நான் பேசுகிறேன், எனக்கு பெருசாக மேடை கிடைக்கட்டும் அப்போ நான் எல்லா ஊழியும் செய்கிறேன். மேடை கிடைக்காது உனக்கு. மேடைக்கே காத்திருந்தேன்னு வச்சுக்கோ, கட்சியில் பாட மேடை ஒவ்வொரு ஏரியாவும் இயேசுவை பற்றி சொல்றதுக்கான வாய்ப்பும் உனக்கு ஒரு மேடை என்று நினைத்துக்கொள். கிறிஸ்துவ பண்புகளை சொல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும், தைரியமா பட்டுன்னு சொல்லிடு. வேல்யூ அதுவெல்லாம் ஒரு மேடை தான். மைக்கு கையில் கிடைக்கணும், பெரிய மேடையா இருக்கணும், எல்லாரும் பார்க்கணும், அப்புறம் தான் நான் ஊழியம் செய்வேன். ஒரு நாளும் பவுல் அங்கேருந்து ஆரம்பிச்சார், அத்தேனேப்பட்டினம் போனார், பார்க்குற எல்லாருக்கும் ஆரம்பிச்சிட்டார். அதனால் நீங்கள் கிடைச்ச வெளிப்பாட்டை, கிடைச்ச ரெவலேஷனை, கிடைச்ச சத்தியத்தை, கிடைச்ச அந்த மெடிடேஷன் கிஃப்டை பயன்படுத்துங்கள். வீடுகள் தோறும் யூதருங்கிறே அறிவித்தேன். 26 தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே, எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே, எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி இரத்த பழிக்கு நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைச்சு வைக்க, எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணிட்டேன். ஆமென். கர்த்தருக்கு எசேக்கியேல் 3:1-3 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, பின்பு அவர் என்னை நோக்கி, எசேக்கியேலை நோக்கி, மனுபுத்திரனே காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களுடைய பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு, அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. புசித்ததை பேசு. ஆமென். புசித்ததை பேசு, ஊமையா இருக்காத. ஹல்லேலூயா. பேசு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஏன் ஆபிரகாம் மறைக்கல? சோதோமின் குமார அழிவு, ஆபிரகாம் அங்கே இல்லை, சோதோம் அவனுடைய ஊராகவும் இல்லை. இன்னொரு ஊர் அழிகிறதை ஏன் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார்? ஆதியாகமம் 18:18 அதை வாசிக்கிறோம்.
நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஏன்னா 19ல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தம் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அவன் அடுத்த சந்ததிக்கு அதை பாஸ் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றதுனால சொல்றேன். ஆமென். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சமயம் கிடைக்கும்போது, வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த கிறிஸ்டியன் வேல்யூஸை சொல்லிக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பைபிள் வாசித்த போது கிடைச்சதை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஆமென். அப்படியே மனசில் போட்டு அப்படியே இருந்துச்சுக்கலாம், புதுசாக அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து செத்துரும். நீங்கள் பேச பேச தான் அவைகள் உயிரோட்டம் வரும். இன்னொன்று பேச பேச தான் புதிய கண்ணோட்டமும் கிடைக்கும். திரும்ப பேச பேச தான் உங்களுக்கு புதிய கண்ணோட்டம் கிடைக்கும், புதிய வெளிப்பாடுகளும் வரும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 78ஆம் சங்கீதம் 1-8 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள், என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன், அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதியையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். சொல்வீர்களா? பின்வரும் சந்ததிக்கு சொல்லுங்க, அடுத்த சந்ததிக்கு. ஆமென். கிறிஸ்டியன் வேல்யூஸை சாப்பிடும் போது, படுக்கும் போது, தூங்கும் போது, போகும்போது, பிரயாணத்தில் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் படித்ததை சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க. அப்போது கர்த்தர் உங்களை நம்பி இன்னும் கொடுப்பார். சொல்லுவோம் என்று கட்டளையிட்டார். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து. அப்போ தொடர்ச்சியா சந்ததியா நீங்க என்ன, முதல்ல ரட்சிக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்க நல்ல பக்தியா இருக்கும், அடுத்த ஜெனரேஷன் பேரு கொஞ்சமா இருக்கும், அதுக்கு அடுத்தது பேரு புஷ்ன்னு இருக்கும். காரணம் என்ன? கடத்துறதுல தவறிட்டாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் சந்ததி ரொம்ப நல்லா பக்தியா இருப்பாங்க, அடுத்தது பாருங்க டவுனா இருக்கும், அதுக்கு அடுத்தது ரொம்ப டவுனா இருக்கும். ஏன்னா கடத்துறதுல, ஏன்னா அவங்க அதை கடத்தின்னு போயிட்டாங்க. திருப்பி சொல்ற, கிறிஸ்டியன் வேல்யூஸை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருங்க. ஆமென். கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கு அவளுக்கு சொன்னாராம். ஆமென். சிலருக்கு என்ன தெரியுமா, நான் சொன்னேன் யார் பாஸ்டர் கேட்குறான், ஒருத்தரும் மதிக்க மாட்டுறாங்க பாஸ்டர், படிப்பறிவு இல்லை, அதோ எனக்கு என்ன, நான் கர்த்தரை தேடுங்கடா அப்படின்றேன் இதுன்றேன், இன்னும் நான் சொன்னேன் யாருமே கேட்க மாட்டாங்க பாஸ்டர் அப்படி சொல்லி உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. ஆமென். ஒரு சின்ன பொண்ணு போய் சொன்னான், எங்கள் ஊரில் பெரிய ஊழியக்காரர் இருக்காரு, அவரை இந்த தளபதி நாகமான் அனுப்பிச்சி வைங்க, அவங்க வீட்டில் வேலைக்காரியாக இருந்தா. அவன் போய் அந்த வார்த்தையை கேட்டு நாகமான் போய் எலிசாவை பார்த்தானே, சுகமாயிட்டானே. வேலைக்காரி சொல்லி அவங்க கீழ்ப்படிஞ்சு போயிட்டாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு 5 இருக்குது? அவன் 5 வச்சிருந்தா, 6ஆவதுக்கு ட்ரை பண்ணி வந்தா. ஏசு பார்த்தாரு, ஹேய் அப்படின்னாரு. அவ போயிட்டு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டா, நான் மேசியாவை பார்த்தேன்றா. இப்போ நான் கேட்குறேன், இந்த 2 பேரை விட நீங்கள் 1000 மடங்கு பெட்டரா இல்லையாங்க? நான் சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? மூஞ்செல்லாம் என்னையா வலியுது. சின்ன பெண் வேலைக்காரி சொல்லி பெரிய நாகமானின் குஷ்டம் நீங்கும் அப்படின்னா, ஒரு சமாரிய பெண் சொல்லி ஒரு ஊரே கூட்டிட்டு வர முடியும்னா, நீங்க இதை விட பல மடங்கு பெட்ரு. அப்ப நீங்க சொல்லி எல்லாரையும் கூட்டு வரலாம் இல்ல, சத்தியத்தை நடத்துங்க. ஆமென். இப்ப 4 பேருக்கு போய் சொல்லுங்க, கேர்சல்ல போய் சொல்லுங்க,
இல்லை ஈவினிங் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல சர்வீஸ் நடத்துங்க. அப்போ நாங்களாம் சர்ச்சாக ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு நீ கோச்சிங் மாட்டீங்களா பாஸ்டர்? தயவு செய்து ஆரம்பிங்கள் என்று தான் மறைமுகமாக சொன்னேன். இப்போது அதை வெளியரங்கமாக சொல்லுகிறேன். நம்ம ஆரம்பிச்சிட்டு இன்னைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா எனக்கு புது க்ரௌட் வரும். நான் இப்போ இது வந்து ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் புதுசு புதுசாக யோசிக்கணும். இன்னும் எப்படியோ கஷ்டம். இப்போ சிலர் கேட்டாங்க, மாஸ்டர் நீங்கள் எந்த பைபிள் காலேஜ் படிச்சிங்கன்னாங்க. புதுசாக வரவங்க. பழைய ஆட்களுக்கு நமக்கு தெரியும். நம்மளாம் பைபிள் காலேஜெல்லாம் இந்த பக்கமாக போனதே கிடையாதுங்க. இல்லை இது பேசுகிறீங்க, காலையில் பேசுகிறீங்க, பைபிள் ஸ்டடியில் பேசுகிறீங்க, இப்படி பேசுகிறீங்க, ஒவ்வொருத்தரையும் புதுசாக பேசுகிறீங்க அப்படின்னா நான் சொன்னேன், பேச 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 கிடைக்கும். கிடைக்க கிடைக்க எழுதி வச்சுக்குவேன். எழுதுனது அப்படியே கொப்பிடிச்சிடுவேன். திருப்பி அடுத்தது இன்னொன்று கிடைக்கும். பேசும்போது இன்னும் கிடைக்குன்றதை நான் சொல்கிறேன். ஆமென். சின்ன சின்ன 5 தாளந்து 2 தாளந்து கிடச்சிது. இதில் நீங்கள் பெருக்குனீங்கன்னா இன்னொரு 5 தாளந்து கிடைக்கும். 2 தாளந்தை பெருக்குனீங்கன்னா இன்னொரு 2 தாளந்து. ஒன்று கிடச்சிது பாஸ். அப்படியானுக்குள்ளே வச்சுட்டேன். செத்த அதை போய் சொல்லு தைரியமா. அதனால் எனக்கு எதுக்கு ஷேர் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வாய்ப்பு கிடச்சிதுன்னா எங்கெல்லாம் கிடச்சிதோ அங்கெல்லாம் சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே வேண்டாம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 1-2. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். ஆமென். எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ளும். தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் நாம. அப்போ உக்கிரானக்காரன் அடுத்த வருஷம் உண்மையா இருக்க வேண்டும். உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். ஆமென். நம்ம அப்போ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா அவன் வளர்ந்துட்டான் அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. கேட்டால் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் தான் வளர்றீங்களா ஒழிய அவங்க வளர்றாங்களா என்பதற்கு நிச்சயம் இல்லை. ஆமென். அதனால் எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அதிகமாக கேட்கப்படும். அதனால் உங்கள்கிட்ட நிறைய கொடுத்துருக்கிறாரு நான் நம்புகிறேன். என்கிட்ட நிறைய கொடுத்துருக்கிறார். அதனால் என்னெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் கொடுத்துட்டேன். அல்லேலூயா. அதனால் இந்த 3 காரியங்களை அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு சிறந்த கிறிஸ்தவர்களாக இருதயத்தில் வசனத்தை காத்துக்கொண்டு நல்ல குணமுடையவர்களாக இருப்போம். இந்த 3 பயிற்சி எக்ஸசைஸ். முதல் பயிற்சி வந்து எதை கற்றுக்கொள்ளுங்க அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 2வது எதெல்லாம் டெலீட் பண்ணுமோ டெலீட் பண்ணுங்க. சில வந்து சாப்பிட சொல்லுவாங்க, இதெல்லாம் சாப்பிடுங்கன்னுவாங்க. அடுத்தது இதெல்லாம் சாப்பிட்றது நிறுத்திடுங்கன்னுவாங்க. இது சிக்கன் ரொம்ப வேண்டாங்க, மட்டன் வேண்டாங்க, உங்களுக்கு சுகர் இருக்குது. இப்போ நின்னா நிறுத்தணும். ஸ்வீட்டை நிறுத்தணும், ஐஸை நிறுத்தணும். சுகர் வச்சுக்கின்னு ஐஸ்கிரீமாக அள்ளி கொட்டிக்கிறது. என்ன அது? சுகர் இருக்குல்ல, நிறுத்து. அப்போ நிறுத்த வேண்டியதை நிறுத்து. அடுத்தது மற்றவங்களுக்கு போய் சொல்லு. ஆமென். இந்த 3 பயிற்சி சிறப்பாக செய்யுங்க. நிச்சயமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கனி கொடுப்பீர்கள். கண்களை மூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமது வேதம் எனது உணவாக இருக்கட்டும். நன்றி கீதம். ஹல்லேலூயா. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதானே அணையா விளக்கு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதானே அணையா விளக்கு. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை
நனவாகட்டும். கேட்கிறவங்களா மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவங்களாம் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கேட்டுட்டு அப்படியே விட்டு விடாம அது செய்கைக்கு கொண்டு வர எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தேவையில்லாத காரியங்களை எங்கள் வாழ்க்கை விட்டு அகற்ற உதவி செய்யுங்க. தவறான ஐக்கியம் விலகட்டும், பண ஆசை விலகட்டும், தவறான குணநலன்கள் விலகட்டும், தீமையான குணங்கள் விலகட்டும். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்டதை, பயிற்சி செஞ்சதை, அனுபவிச்சதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண வெட்கமில்லாத, பயப்படாத ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் கொடுத்த வெளிப்பாட்டை நாங்கள் உண்மையா காத்துக்கொள்ள, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவதின் அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அதை நாங்கள் மற்றவங்களுக்கு கடத்த எங்களுக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கனம் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. மாரநாதா.